டைரக்டர் மகேந்திரன் அப்படின்னா தெரி படத்துல வில்லனா வருவாரு, அவர் தான் டைரக்டர் மகேந்திரன். இவர் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் தமிழ் சினிமாவில் டைரக்டர் அறிமுகமாகல, படங்களுக்கு கதை எழுதும் எழுத்தாளராக தான் அறிமுகமாக இருக்கிறாரு. ஏகப்பட்ட படங்களுக்கு கதை மட்டுமே எழுதியிருக்கிறாரு. 1966 இருந்து 1977 வரைக்குமே வெறும் கதை மட்டுமே எழுதிட்டு இருந்திருக்கிறாரு. நாம இன்னைக்கு ஒரு டைரக்ஷன் பண்ண படங்கள் மட்டும் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் மொத்தம் இவர் 12 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அது என்னென்ன படம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் என்னென்ன கதை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சுருக்கமா பார்க்கலாம். நாம் மூவர், சபாஸ் தம்பி, தங்கப்பதக்கம். இந்த தங்கப்பதக்கம் படம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். அந்த கதையவே இவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்பிக்கை நட்சத்திரம், வாழ்ந்து காட்டுகிறேன், அவளுக்கு 1000 கண்கள், வாழ்வு என் பக்கம், மோகம் 30 வருஷம், சொந்தமடி நீ எனக்கு, சர்க்கரவர்த்தி, சொன்னதை செய்வேன், ஆடுபுலி ஆட்டம். இப்ப நான் சொன்ன இந்த படங்களின் கதையெல்லாம் இவர் டைரக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி எழுதின கதைகள். இவர் 1978 தான் டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.